உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். படிச்சு சொன்னமேடா, இந்த அதிகாரிகளை நம்பாதீங்க, முட்டு சந்து கூட்டு கூடுவாங்கன்னு வருஷக்கணக்குல சவுக்கு சங்கர் தானடா சொல்லிட்டு இருந்தாரு. வந்து முட்டு சந்தில இப்படி சிக்கிக்கிட்டீங்களேடா அப்பா பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்துருச்சு. இப்ப வருமோ அப்ப வருமோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஈடு மொத்தமா வந்திருக்கு. அதுவும் சாதாரணமா வரல, பேயாட்டம் ஆட வந்திருக்கு. நம்ம செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவாரா, நேரு அரெஸ்ட் ஆவாரா அப்படின்னு சொல்லி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கெட்சே ஸ்டாலினுக்கு தான். ஸ்டாலின் குடும்பத்தோட தூக்க போறாங்க. மாப்பிள்ள சார்ல இருந்து உதயநிதியில இருந்து ஸ்டாலின் வரைக்கும் தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆட்டம்டா அடங்கப்பா. ஸ்டாலின்ங்கிற ஒரு பொம்மைய வச்சுக்கிட்டு இந்த அதிகாரிகள், அமைச்சர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் மாதிரி வெட்டி தின்னுட்டு இருந்திருக்காங்க. சௌரியத்துக்கு தமிழ்நாடு அவங்க அப்ப வீட்டு சொத்து அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டாலின் மாதிரி ஒரு பொம்மை நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சுட்டு நம்ம அடிச்சு கொள்ளையடிக்கணும்டா அப்படின்னு நினைச்சு இஷ்டத்துக்கு ஆடி இருக்காங்க. இந்த லட்சணத்துல இவங்க எல்லாம் மீடியா வச்சு ஸ்டாலின் அறுத்து தள்ளிடுவாருன்னு விளம்பரம் வேற பண்ணிட்டு தெரியுறாங்க. ஏன் ஸ்டாலினுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே கவனம் ஓரமா உட்காருன்னா உட்கார்ந்துருக்கோம், சப்ஜெக்டுக்கு வேற எதுவும் தெரியாது, வணக்கம் சொல்லுன்னா சொல்லும், அந்த மாதிரி ஒரு பொம்மையா வச்சுக்கோ, நம்ம அடிச்சு நவுத்துவோண்டா, நமக்கு எவன்டா கேள்வி கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஆட்டமா ஆடி இருக்காங்க, மாடிடுறாங்க. இதுதான் சவுக்கு சங்கர் சொன்னாரு. படிச்சு சொன்னமேடா, முட்டு சந்துக்கு போயிடுவீங்க வந்துட்டீங்களா முட்டு சந்துக்கு? பண்டிகையை கொண்டாடுங்க மக்களே, மொத்த வெறியும் தூக்க போறாங்க, மிஸ் எல்லாம் ஆகாது. சொல்றேன், திமுக அலப்பிடிங்க ஒருத்த சவடாலும் இனிமே செல்லாது. குடுமையை பிடிக்கல, சங்க பிடிச்சிருக்காங்க, கடிக்காம விட மாட்டாங்க இந்த வாட்டி. அந்த அளவுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இடி இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில டெண்டர் ஒதுக்கீடு செஞ்சதுல ஊழல், வேலைக்கு ஆள் அமைச்சதுல ஊழல், இப்படி எல்லாம் சொல்லி கடிதம் எழுதிட்டு இருந்தது பாத்தீங்களா? இந்த கடிதத்துக்கு எதுக்குமே எஃப்ஐஆர் போடல. கேட்டா நாங்க சிறப்பு விசாரணை அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னாங்க. எஃப்ஐஆர் போட்டா இடி உள்ள வந்துடும், அதான் பயம் எங்களுக்கு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை கோர்ட்டுக்கு போனாரு. நேரு மேல எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாங்க. கோர்ட் ஆர்டர் போட்டுதான் ஆகணும். இதையும் தூக்கிட்டு நீ மேல்முறையீடுக்கு போனீங்கன்னா செருப்படி தான் சுப்ரீம் கோர்ட்ல விடுவோம். அப்ப மாட்டிக்கிட்டாங்க, வேற வழிங்கிறது அப்படி இல்ல. அப்ப எஃப்ஐஆர் போட்டா உடனே இடி உள்ள வந்துடும். இப்ப அமலாக்கத்துறை மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கு, ஏகப்பட்ட ஆதாரங்கள். வாட்ஸ்அப்ல சௌரிய கூந்தலுக்கு அவனுக்கு டெண்டர் கொடு, இந்த இவனுக்கு டெண்டர் கொடு, அவனுக்கு 1000 கோடி ரூபாய் 1300 கோடின்னு அவனுக்கு கொடு, நான் 100 கோடி கமிஷன் வாங்கிக்கிறேன், 200 கோடி அறிவாலயத்துக்கு கொண்டாந்து கட்சி நிதினு கொடுத்துருவோம். இது லஞ்சம் இல்லாம அப்புறம் என்ன? இஷ்டத்துக்கு ஆதாரத்தோட மாட்டிருக்காங்க. இப்படியாடா தொக்கா சிக்குவீங்க நீங்களா? கருணாநிதியோட வாரிசுகள்னு சொல்லியது எனக்கு வெக்கமா இருக்கு. எங்க தலைவர் இருந்திருந்தாருன்னா ஒரு பொட்டு ஊழலுக்கு ஆதாரம் இருந்திருக்குமா? விஞ்ஞான பூர்வமா ஊழல் பண்ணிருப்பாரு. என்னத்த நீங்க எல்லாம் அவர்கிட்ட கத்துக்கிட்டீங்களா? போங்க போ. ஒரு தொழில ஒரு ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு, இஷ்டத்துக்கு திருடிட்டு இப்படி மாட்டிக்கிட்டீங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, இது சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. இவனுங்கெல்லாம் நாட்டை தீவிரவாதிகிட்ட வித்துருவானுங்க. என்னடா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? செய்வாங்க. அரசு கோப்புகளை இடைத்தரகர்கள் மூலமா லீக் பண்ணி சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு தோதான நிறுவனங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு டெண்டர் வருதுன்னா இத்தனை பேர் டெண்டர் வச்சிருக்காங்கப்பா, இவ்வளவு டெண்டர் வந்திருக்கு, நீ இவ்வளவுக்கு போடு, உனக்கு டெண்டர் வந்துடும், எனக்கு இவ்வளவு கொடுத்துடணும், கட்சி நிதினு இவ்வளவு கொடுத்துடணும், நீ டெண்டர் எடுத்துக்க இப்படின்னு சொல்லிட்டு மதுபாலன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்ப திருச்சி மாநகராட்சி ஆணையரா இருக்காரு. அவரு சம்பந்தப்பட்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டரை கை மாத்தி விட்டு இவரு 100 கோடி பக்கம் கமிஷன் வாங்கியிருக்காப்புல. அதுக்கு வாட்ஸ்அப் சாட்லாம் வேற, எல்லாமே ஆதாரத்தோட இடி எடுத்து இப்ப கொடுத்துருச்சு. அடுத்து விஜயகுமார்னு ஒரு ஐஏஎஸ், இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த மதுபாலன் அவர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்கறதுக்காக, திடக்கழிவு மேலாண்மை டெண்டர் கொடுக்கறதுக்காக இந்த நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இடைத்தரகரை அணுகி பேசி முடிச்சு கமிஷனை வாங்கி வாக்கரிசி போட்டுக்கிட்டாங்க. இதுல தேர்தல் நிதியில அறிவாலயத்துக்கு தனியா இழவு, அங்க வேற ஒட்டி கட்டம் போய் வைக்கணும் தனியா, அங்கேயே வச்சிருக்காங்க. அடுத்து இந்த ராம்கி நிறுவனம், இந்த தூய்மை பணியாளர்கள் ரத்தத்தை உறிஞ்சி திங்கிறானுங்களே அந்த கேடுகட்ட நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, இவரு அந்த இந்த நிறுவனம் பண்ண தப்ப இவர் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா நடவடிக்கை எடுக்கல. அந்த நிறுவனத்துக்கே தகவல் சொல்லிடுறாரு, எப்பா உன் டெண்டர்ல இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, அதை எல்லாத்தையும் சரி பண்ணு, இல்லாட்டி உனக்கு தகுதி இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டக்குன்னு அதெல்லாம் சரி பண்ணிட்டு எடுத்துருவா ஓடு அப்படின்னு சொல்லி அரசு கோப்புகளை எல்லாம் லீக் பண்ணி விட்டுருக்காங்க. இவெல்லாம் நாளைக்கு சென்ட்ரல்ல கொண்டு போய் ராணுவ அமைச்சர் கொண்டு விட்டீங்கன்னா பாகிஸ்தான் வித்துருவானுங்க, கேடு கட்டவனுங்க.
என்ன பேர் மிஞ்சி கேஸ் தானே போடுவாங்க, போட்டா போட்டு போறேன். நாட்டுக்கு எதிராக இருக்கிற இந்த மாதிரி துரோகிங்க எல்லாம் பெரிய பெரிய பதவியில இருந்துட்டு நாட்டு தாலியா இருக்கிறாங்க, ஏழைப்பாளையம் சோத்து பஞ்சத்துல இருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு வேலை சோத்துக்கு வழி இல்லாம சம்பளத்தை குறைச்சு விட்டீங்கன்னு கடந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரியோட ராத்திரியா ஒரு உடன்பிறப்பு மகளிர் அணியை விட்டு கேஸ் போட சொல்லி சமூக ஆர்வலர் சொல்லிட்டாரு, கேஸ் போட்டாங்கன்னு சொல்லி அடிச்சு விரட்டுறீங்க ராத்திரியோட ராத்திரியா. எவ்வளவு பாவம் தாண்டா பண்ணுவீங்க நீங்களா, நல்ல எதுக்கா போய் சேருவீங்க. அடுத்து பாத்துங்க, கிலாரி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு இந்த விஜயகுமார் ஐஏஎஸ் இஷ்டத்துக்கு தப்பு, ஒரு நிறுவனம் தப்பு பண்ணுதுன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க இவங்க. வேலியே பயிரை மேய்தா அப்படின்னா இந்த வேலி பயிரை மட்டும் மேயாது, பயிர் வச்சவன் உயிர் மயிறு எல்லாத்தையும் சேர்த்து மேய்ஞ்சிரும். அப்படிப்பட்ட வேலியா இருக்கு இது எல்லாமே. கேனபிள்ஸ் இவங்க எல்லாமே, நரபலி, மனித கரியை திங்கிறவங்க. அப்படிதான் இவங்களை நம்ம எடுத்துக்கணும். எப்பேற்பட்ட வேலைகள் எல்லாமே நடந்திருக்கு பாருங்க. நிறுவனம் தப்பு செஞ்சா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் அந்த நிறுவனத்தையே கூப்பிட்டு இதெல்லாம் திருத்தி எடுத்துருவா அப்படிங்கிறாங்க. ஒரு பொம்மை இங்க உட்காந்துக்கிட்டு தேர்தல் நிதி கொடுக்குறாங்க, கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்கன்னு வாங்கி வாக்கரிசி போட்டு வச்சுக்கிட்டு நாங்க அடுத்து தள்ளிட்டோம்னு விளம்பரத்தை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோலயும் ஒரு வேணா விளம்பரம் பாருங்க, எவ்வளவு கேவலம் இது பாருங்க. மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபருக்காக தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை தைக்கிற கான்ட்ராக்ட். இதை யாரு? வரம் தரும் அதிகாரி வருண் ஐபிஎஸ் அவர்களுடைய பேரு இதுல அடிபடுது. அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கு. மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை தைக்கிற கான்ட்ராக்ட். ஐயோ, ஒரு சீருடை என்னையா, அதுல கூட என்னத்துக்கு? சத்தியமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் பெரிய படிப்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் நம்ம வணக்கம் செலுத்துறோம், மரியாதை செலுத்துறோம். ஆனா அந்த போரையில இருந்துகிட்டு மத்த நேர்மையான அதிகாரிகளையும் சேர்த்து தப்பா நினைக்கிற அளவுக்கு கேவலமான வேலைகள் நடந்தா என்னதான் பண்றது? இவங்களை பத்தி பேசவும் முடியாது. நம்ம மேல பொய் கேசு போட்டு போய் நம்மளையும் போட்டு அடிப்பேன். வாங்கிக்கவும் பரவாயில்ல, அதுக்காக இதை பேசாமலாம் இருக்க முடியாது. எது வந்தாலும் பாத்துக்குவோம். ஐபிஎஸ் அதிகாரி கங்காதர் அப்படிங்கிற ஒருத்தரும் இதுல சிக்கியிருக்காப்புல. என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு திருட போறோம் அப்படின்னா இது படிக்காம இருந்துக்கலாமே. ரோட்ல பிட்பாக்கெட் அடிக்கிறவனுக்கு பேரும் திருடம் தான், இதுக்கு பேரு ஊழல். 10 ரூபா திருடினா அதுக்கு பேரு திருட்டு. கோடிக்கணக்கில் நீங்க லஞ்சம் வாங்கி வாய்க்கரிசி போட்டீங்கன்னா அதுக்கு பேரு முறைகேடு, ஊழல், லஞ்சம். பேர் தான் மாறும், மத்த எல்லாத்துக்கும் பேர் பச்சை திருட்டு தானே. அப்படித்தானே இதை நம்ம பேச முடியும். என்ன நடக்குது? இவ்வளவு நடக்குது. இந்த உதயநிதி ஜாலின்னு உட்காந்துக்கிட்டு வேடியை பார்த்துக்கிட்டு உண்மையிலேயே சொல்றேங்க, நான் சொல்றேன்னு கோச்சியாதீங்க. இவ்வளவு நடந்துகிட்டு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு இடமும் தெரியலன்னா என் ஆபீஸ்ல எடிட்டர் வேலையை கூட ஸ்டாலின் லாய்க்கு. அப்படிதான் நம்மளால பேச முடியும், வேற வழி இல்ல. நான் கூட கொஞ்சம் நல்லா வேலை தெரிஞ்ச ஆள் இருந்தா எட்டு போடுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, நானே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நாளைக்கு சேனல் குரூப் ஆகி ஒரு எடிட்டர் போடுற வேலை வந்தா கூட இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம போட மாட்டோம். கொஞ்சமா விவரம் தெரிஞ்சவங்களா போடுவோம். நம்ம பொள்ளாச்சின்னு டைப் பண்ண சொன்னா இது புள்ளதாச்சின்னு டைப் பண்ணி வச்சிருக்கோம். பொள்ளாச்சியில் கற்பழிப்பு அப்படின்னா புள்ளத்தாச்சியை கற்பழித்தார்கள் டைப் பண்ணி வைக்கும். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு நம்ம எங்கேருந்து செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிறது? நல்ல செய்திகளை, உண்மை செய்திகளை மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஐயோ 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 ஐயோ, சத்தியமா வவுத்தெரிச்சலா இருக்கு இதை பார்க்கும்போது. இப்ப நேரத்தோட போய் இதுக்கு பின்னாடி எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. கிணறு வெட்ட பூதங்கிழமன கதையா. இப்ப மேட்ரு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, எல்லாரும் தூக்க தான் போறாங்க, அதெல்லாம் மாற்றம் இல்லை, இந்த வாட்டிலாம் தப்பிக்க முடியாது. இது சாதாரணமா நேரோடலாம் நிக்காது. இவ்வளவுக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் உள்ள போய், ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் போய். இததான் சவுக்கு சொல்லி இருந்தாரு, பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த ஆட்சி முடிஞ்சா ஜெயிலுக்கு போவாங்கன்னு பல தடவை சொன்னாரு. இப்ப வந்துருச்சால, சவுக்கு உண்மையிலேயே தீர்க்க தரிசி தான். இப்ப இவ்வளவு மாட்டிருக்காங்களா? இப்ப இதோட விளைவு என்ன? இத்தனைக்கும் இந்த முறைகேடு, இந்த லஞ்ச பணம் எல்லாம் சேர்த்து எங்க போச்சு? தேர்தல் நிதினு போச்சு. அப்ப தேர்தல் நிதி யாரு வாங்கினா? ஸ்டாலின். கட்சிக்கு தலைவர் யாரு? ஸ்டாலின். கட்சிக்கு பவுண்டர், அந்த நிதி நிர்வாகம் பாக்குறது யாரு? உதயநிதி. ரெண்டு பேர்த்தையும் தூக்கி வச்சு பிதுக்க போறாங்க. ஸ்டாலின் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போவாரு, அதுல மாற்றமே கிடையாது. அப்படிதான் இந்த வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஸ்டாலின், உதயநிதி, மாப்பிள்ள சபரீசன், நேரு அத்தனை பேரையும் தூக்குவாங்க. இதுல இந்த ராம்கி நிறுவனத்தை ஏலப்பால வகுத்துல அடிச்சு திங்கிறீங்களா? ஏத்துக்கவே முடியல. ஆத்து போகுது எனக்கு. இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அமலாக்கத்துறை கடிதத்தை படிச்சா ஆத்து போகுது. ஐயோ ஐயோ. இப்ப என்ன மேட்ரு அப்படின்னா, நீங்க ஊழல் பண்ணி திருடுறீங்க, போறீங்க, ஏதோ பாலம் கட்டுறேன் ரோடு கட்டுறேன்னு திருடுறீங்க. இந்த ஏலவால தூய்மை பணியாளர் சாக்கடை அல்றவன் பொல மண்ணை அள்ளி போட்டுட்டு அவனை இன்னொரு கம்பெனிகிட்ட கொண்டு வித்துட்டு, அந்த கம்பெனிக்காரன்ட்ட நீங்க வாங்கி வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு அதுல மீதி காசை கொண்டு போய் தேர்தல் நிதினு கொடுத்துரு. என்ன திமுக காசு இல்லாம பிச்சை எடுக்கிறீங்க சோத்துக்கு? திமுக காசு இல்ல, திமுக எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல போற வரவன்ட்ட பிச்சை எடுத்தா திங்கிறீங்க.
இதுக்கே அவங்களுக்கு இன்னும் நிதி அடிச்சு குமிக்கிறீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். இதுல இப்படி வேற நிதி, இவன வாயிலையும் ஒத்துலையும் அடிச்சு அது வேற நிதினா என்னையா இது? என்னமோ போங்க மக்களே, இதை என்னன்னு நீங்க தான் பார்க்கணும். தயவு செய்து இவங்க திரும்பிலாம் வந்துட்டாங்கன்னா தப்பிக்க முடியாது. இவங்க ஏன் திரும்பி வரணும்னு எவ்வளவு கோடி வேணாலும் செலவு பண்றாங்கன்னா இந்த அளவுக்கு சிக்கியிருக்காங்க, வலுவா சிக்கியிருக்காங்க. நாம ஆட்சியில இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சம்பாரிச்ச பணத்தை அத்தனையும் கூட செலவு பண்ண தயாரா இருப்பாங்க. ஏன்னா திரும்பி வந்தா இதை விட இன்னும் 2 மடங்கு திருடலாம்ல. அதுக்குதான் இவ்வளவு வேலைகள். இதுக்கு IAS படிச்சது, IPS படிச்சது எல்லாம் தோணை. அதுக்கு எல்லாமே திருடனாவே இருந்துட்டு போலாமே. அதிகாரிகள் எல்லாமே திமுக வட்ட செயலாளரும் மாவட்ட செயலாளராகவுமே செயல்பட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் தமிழ்நாடு கிளுகிளுன்னு தான் இருக்கும். எதுக்கு நம்ம யூனிஃபார்ம் ஒண்ணு போட்டுக்கிட்டு நம்ம பேருக்கு பின்னாடி IPS IAS வச்சுக்கிட்டு பேசாம கரை வெட்டியை கட்டிட்டு நானும் 200 ரூபாய் கொத்தடிமை தானே அறிவாலய வாசல்ல ஆபீஸ போட்டு உட்காந்து வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு தனியா IAS ஆபீஸ் IPS ஆபீஸ்? மொத்தமா அறிவாலயத்துல ஆளுக்கு ஒரு சேம்பரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, எப்ப கமிஷன் கொடுக்குறவங்க அந்த பக்கம் போங்க, லஞ்சம் கொடுக்குறவங்களாம் இந்த பக்கம் வாங்க, இந்த புரோக்கர் எல்லாம் வரிசையில் நிக்கிறீங்களா அவங்க எல்லாம் அப்படியே பின்னாடி வெளியா வாங்க, இப்படியே பேசி முடிச்சு அறிவாலயத்திலேயே முடிச்சுட்டு போயிடலாமே. இதுக்கு எதுக்கு ஒரு செக்ரட்டரியேட், இதுக்கு எதுக்கு ஒரு IAS ஆபீசர், இதுக்கு எதுக்கு IPS ஆபீசர்? எல்லாருமே அறிவாலய கொத்தடிப்பைகள் கரவேட்டியை கட்டிக்கிட்டு திருட தொடங்கிருங்க. திமுக காரனோட பிறவி குணம் அப்படிங்கிறது அதுதான். உங்களுக்கும் அதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அப்ப உங்களையும் திமுக காரனாவே நினைச்சிட்டு போலாம். கேவலம் இதை பேசுறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. இதோட ஃபுல் டீடைல் வரும், தொடர்ந்து